என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பயமும் பாக்கியமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 128. பயமும் பாக்கியமும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. இந்த சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுவது பற்றி 2 இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நாம் பாம்புக்கு பயப்படுகிறோம், புலிக்கு பயப்படுகிறோம், தேர்வுக்கு பயப்படுகிறோம், நோய்க்கு பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவது வித்தியாசமானது. அது தவறு செய்யும் சிறுவர்கள் அன்பு செலுத்தும் பெற்றோருக்கு பயப்படுவது போன்றது. தாய் தந்தையர் பிள்ளைகளை மிக அதிகமாக நேசிக்கின்றனர். பிள்ளைகளுக்கும் அது நன்றாக தெரியும். பெற்றோருக்கு பிடிக்காததை செய்யும்போது அவர்கள் வருந்துவார்கள், கோபப்படுவார்கள், தண்டிப்பார்களே என்று பிள்ளைகள் பயப்படுத்துவார்கள். நம் பரம தகப்பனிடத்திலும் நாம் இந்த வகையான பயத்தை உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். தேவன் நம்மிடம் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை மீறும்போது, அவருடைய வழியை விட்டு விலகும்போது கண்டிக்கிறார். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நம் குடும்பத்தையே அவர் ஆசீர்வதிக்கிறார். 1. நாம் சம்பாதிக்கும் பணத்தை கடனுக்கோ வட்டிக்கோ கொடாமல் நாம் அனுபவிக்க உதவுவார். நோய் நொடியின்றி எல்லாவற்றையும் உண்டு சுகித்திருக்க உதவுவார். 2. கனிதரும் திராட்சை கொடியைப் போல மனைவியானவள் மகிழ்ச்சி, அன்பு, குழந்தை பேறு போன்ற நற்பேறுகளை தருபவளாக இருப்பாள். 3. ஆரோக்கியமான எண்ணெய் தரும் ஒலிவ மர கன்றுகளைப் போல பிள்ளைகளும் நன்மை தருபவர்களாக வளருவார்கள். 4. நம் தாய் நாட்டில் வளமும் சமாதானமும் பெருகும். 5. பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு மகிழ்ந்து நீண்ட ஆயுளோடு வாழலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் இல்லற நன்மைகளையும் நாட்டு நலனையும் அனுபவித்து நீண்ட காலம் வாழ்வான். கர்த்தருக்கு பயந்தால் பாக்கியம், கர்த்தருக்கு பயந்தால் பரலோகம். பயப்படு பயப்படு பரமனுக்கு. கர்த்தருக்கு பயந்தால் பாக்கியம், கர்த்தருக்கு பயந்தால் பரலோகம். பயப்படு பயப்படு பரமனுக்கு. தீர்மானம்: கர்த்தர் சொல்லும் வழிகளில் நடப்பேன், பாக்கியவானாவேன்.